நல்லா புஸ்குன்னு சாஃப்டாக ஃப்ளஃபியாக இருக்க இந்த சாண்ட்விச் பிரெட் வீட்டில் ரொம்ப சிம்பிளாக செய்ய முடியும். எப்படி செய்யறது வாங்க பார்க்கலாம். இதுக்கு வந்து 1 கப் வார்ம் இருக்க தண்ணி ஆட் பண்ணிட்டு 1/4 கப் சுகரில் 1 டேபிள் ஸ்பூன் ஈஸ்ட் ஆட் பண்ணி 10 மினிட்ஸ்க்கு அப்படியே ஆக்டிவேட் பண்ணி விட்டுருங்க. நல்லா ரைஸ் ஆகிடும். இன்னொரு பவுலில் 3 கப் மைதாவில் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணிட்டு ஆக்டிவேட் பண்ணி ஈஸ்ட்டும் அதுக்குள்ளே ஆட் பண்ணிட்டு 1/2 கப் காய்ச்சி ஆற வச்ச பால் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி ஸ்டிக் ஆகிடும். அதுக்கப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் நல்லா சாஃப்டான பட்டர் ஆட் பண்ணி 10 மினிட்ஸ்க்கு நல்லா கையில் மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. மாவு வந்து பவுலேருந்து ஒட்டாமல் வரும். கடைசியாக கையில் வந்துட்டு ஆலிவ் ஆயில் தடவி மாவை அப்படியே எடுத்து இன்னொரு பவுலில் ஃபுல்லாக ஆயில் தடவிட்டு அதில் மாவு வந்து நல்லா டக் பண்ணி வச்சுடுங்க. 1 ஹவருக்கு அப்படியே நல்லா ரைஸ் ஆகிடும். கவுண்டர் டாப்பில் ட்ரை மாவு தூவிட்டு அதுக்கு மேலே இந்த மாவு போட்டு க்ரீஸ் பண்ணி வச்ச பேன் முன்னாடி வச்சுக்கோங்க. அது அளவுக்கு அந்த அளவில் தான் நம்ம ரோல் பண்ண போகிறோம். இப்படி நல்லா ஃப்ளாட் பண்ணிவிட்டு ஜென்டலாக ரோல் பண்ணிவிட்டு க்ரீஸ் பண்ணி வச்ச டின்னில் அப்படியே எடுத்து வச்சுருங்க. ஸ்பேட்டில் வச்சு சைட்ஸ் எல்லாம் ஈவனாக பண்ணி விட்டுடுங்க. இன்னொரு 30 மினிட்ஸ்க்கு அப்படியே வச்சிங்கன்னா நல்லா ரைஸ் ஆகிடும். இதுக்கு மேலே மில்க் வாஷ் கொடுத்துட்டு ப்ரீஹீட்டட் அவனில் 30 மினிட்ஸ் பேக் பண்ணிட்ட அப்புறம் கொஞ்சம் ப்ரௌன் ஆகும். அதுக்கப்புறம் ஃபாயில் வச்சு கவர் பண்ணிவிட்டு மறுபடியும் 15 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பரான பிரெட் ரெடி ஆகிடும்.